இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செலிபிரிட்டி பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2ஓட ஒன் ஆஃப் த ஹீரோவான செந்திலை பற்றி தான். இவங்களை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2, பாண்டியன் ஸ்டோர் சீசன் 1லேயே செந்திலுங்கிற கேரக்டரை நம்ம ஜீவான்ற கேரக்டராக பார்த்துருப்போம். ஆனால் இப்போது பாண்டியனுக்கு மகனாக நடிக்கிறாரு. அந்த சீசன் 1ல் பாண்டியனுக்கு தங்கச்சியாச்சு தம்பியாக நடிச்சிருப்பாரு. மீனா தான் இங்கேயும் அவங்களுக்கு பேரு. சீசன் 1லையும் மீனா தான் வந்து பேரு. இந்த லைஃப் அவருக்கு எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு சின்ன சின்ன நிறைய சீரியல்ஸ் எல்லாம் நடித்து எந்த ஒரு ஃபேமஸுமே அவர் ஆகலை. அந்த கட்டத்தில் தான் வந்து சன் டிவியில் ரோஜா சீரியலோட வாய்ப்பும் கிடைக்கிது, இதுவும் கிடைக்கிது. ரெண்டுலையுமே நடிக்கிறாரு. இப்படி பாடுபட்டுட்டே இருக்கிற நம்ம செந்திலோட உண்மையான பேர் வந்து வெங்கட். அவங்க அப்பாவோட பேர் ரங்கநாதன். இவரோட சொந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனி. இவர் 1986ஆம் ஆண்டு மே மாதம் 12ஆம் தேதி பிறக்கிறாரு. முனிசிபல் ஸ்கூலில் தான் வந்து படிக்கிறாரு. புதுக்கோட்டையில் உள்ள மூகாம்பிய இன்ஜினியரிங் காலேஜில் தான் வந்து பிடெக் படித்து முடிக்கிறாரு. படித்து முடித்தோடனே வந்து அங்கேயே வந்து வேலையும் பார்க்குறாரு. தன்னோட நீண்ட நாள் ஃப்ரெண்டான அஜந்தா அப்படிங்கிறவங்கள வந்து திருமணம் செஞ்சுக்கிறாரு. அதுக்கு முன்னாடி அவர் இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருந்த டைமில் இப்படியே இருந்தால் எப்படி, நம்மளுக்கு நெக்ஸ்ட் லெவல் நம்ம போகணும் அப்படின்னா நம்ம பெருசாக பல விஷயங்கள் சாதிக்கணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா சினிமா துறையை தேர்ந்தெடுக்கிறாரு. எல்லாரும் போலவும் அவரும் வந்து சினிமா அப்படின்னா வந்து ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்காரு. என்ன நம்மளுக்கு பேக்ரவுண்ட் இல்லை, யாரையாவது நம்ம தேடி பிடிச்சிட்டோன்னா கண்டிப்பாக அதன் மூலியமாக உள்ளே போயிட்டு நம்ம அப்படியே சக்சீட் ஆகிடலாம், நம்ம படங்கள்லாம் நிறையா நடிக்கலாம், படத்தில் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் வந்திருக்கிறாரு. ஆனால் அது அவ்வளோ ஈஸியாக இல்லை. ஸோ பழனியிலேருந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் போய் படிச்சுட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து சென்னைக்கு வராரு. சென்னைக்கு வந்தால் இங்கே லைஃப் சப்ஸ்டெயின் பண்ணுறதே வந்து அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒவ்வொரு நாளும். ஏன்னா ஃபேமிலிகிட்ட இருந்து ஒரு அகெயின்ஸ்ட்டு தான் வந்து நீங்கள் வந்து படத்துலலாம் நடிக்க வேண்டாம், நீ என்ன வேலை உனக்கு இங்கே இருக்கோ அதை நீ பண்ணு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இல்லை நான் போவேன், நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிவாதத்தோடு தான் வந்து இவர் வராரு. அவர் கொண்டு வந்த காசும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செலவாகிக்கிட்டே இருக்குது. அவருக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் உருவாக்கிக்கிட்டு அவர் வந்து தேடிக்கிட்டே இருக்காரு. அப்படி தேடிட்டே இருக்கும்போது எல்லா இடத்துல போனாலும் அவருக்கு நிறைய அவமானங்கள் மட்டும்தான் கிடைக்கிது. இது இல்லை, உன்னாலலாம் அது பண்ண முடியாது, அதுக்கு நீ கேப்பபிள் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி சினிமா வேண்டாம், அட்லீஸ்ட் சீரியலு இந்த மாதிரி ஷார்ட் ஸ்டோரி இதுலையாவது நம்மளுக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதா, ஷார்ட் ஃபிலிம் மாதிரி நடிக்க வாய்ப்பு கிடைச்சா கூட ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. அப்படி ட்ரை பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைச்ச ஒரு வாய்ப்பு தான் 2006 கனா காணும் காலங்கள். இந்த சீரியலில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது. அதுவும் பெருசாலாம் இல்லை, சின்ன சின்ன ரோல் தான். அதில் வந்து இவரோட முகம் வந்து பெருசாக வெளியே தெரிய வரலை. அதுக்கப்புறம் ஏதாவது சீரியல் கிடச்சிச்சா அப்படின்னு கேட்டால் கிடைக்கவே இல்லை. தேடிக்கிட்டே இருக்காரு, வாய்ப்பை தேடிக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் வந்து அவர்னாலே இதுக்கு மேலே நம்மளால் இதில் வந்து சப்ஸ்டெயின் பண்ண முடியுமா, நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி அங்கேயும் போயிட்டாரு. அப்போது அவங்க ஃபேமிலியில் வந்து இதை தான் நாங்கள் முன்னாடியே சொன்னோம், நீ தான் கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மனசே இல்லாமல் ஒரு சில வேலைகள்லாம் பார்த்துருக்கிறாரு. இருந்தாலும் அவருடைய மனசு வந்து நம்மளுக்கு வாய்ப்பு இருந்தால் நம்ம பண்ணியிருக்கலாம், நம்மளுக்கான அதுக்கான பேக்ரவுண்ட் இல்லையோ, இல்லை நம்ம இன்னும் முயற்சிக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் எல்லாம் அதே ஓடிட்டுருக்கு. 2012 கிட்டத்தட்ட 6 வருஷம் கழிச்சு சன் டிவியில் ஆண் பாவம் அப்படிங்கிற ஒரு சீரியலில் வாய்ப்பு கிடைக்கிது. அதில் வாய்ப்பு கிடைச்சி நடிக்கிறாரு. அதுக்கப்புறமே ஜெயா டிவியில் மாயான்ற ஒரு சீரியலில் வாய்ப்பு கிடைக்கிது. அது முடிச்சதுக்கப்புறம் விஜய் டிவி ஜி தமிழில் புகுந்த வீடு அப்படிங்கிற ஒரு சீரியலில் வாய்ப்பு கிடைக்கிது. எந்த சீரியல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ எல்லாத்துலேயுமே நடிக்கிறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஊருக்கே போகக்கூடாது, ஒரு நல்ல ஷைன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஊருக்கு போகணும், நம்ம அப்பா அம்மா ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் நம்மளை திட்டுனாங்க, ஆனால் இதில் நம்ம ஷைன் பண்ணதுக்கப்புறம் அவங்க நம்மளை பாராட்டினதுக்கு அப்புறம் தான் போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடையே அடுத்தடுத்த சீரியல் எதெல்லாம் வந்துச்சோ எல்லாமே நடித்தார். அதில் நம்ம ஃபேமஸ் ஆகுறோமோ ஆகலையோ, ஆனால் நம்ம டிவியில் வர்றோங்கிறது நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரியணும் அப்படின்னு மட்டும் நினச்சிருக்கிறாரு.
விஜய் டிவியில் தெய்வம் தந்த வீடு அப்படிங்கிற ஒரு சீரியலில் நடிக்கிறாரு. அதில் நல்லாவே ஃபேமஸ் ஆகுறாரு. எல்லாருக்கும் இவருடைய ஃபேஸ் வந்து தெரிய வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஜி தமிழில் மெல்ல திறந்தது கதவு அப்படிங்கிற சீரியலோட ஹீரோவாகவும் நடிக்கிறாரு. அதுலேயுமே இவருடைய முகம் வந்து மக்கள் மத்தியில் ஃபேமஸ் ஆகிடுது. சரி, ஓகே, இப்போ நம்மளுக்கு டிவியில் வாய்ப்பு கிடைக்குமா, டெலிவிஷன் இதில் டிவி சீரியலில் வாய்ப்பு கிடைக்குமான்னு கிடச்சிருச்சு. நல்லாவும் நடிச்சிட்டோம். இப்போ மக்களுக்கு வந்து நம்ம யாருங்கிறது தெரியுது. அதே படங்களில் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் போய் திரும்ப ட்ரை பண்ணுறாரு விடாமல். குற்றம் 23 அப்படிங்கிற படத்தில் ஒரு சின்ன ரோல் கிடைக்குது. அப்புறம் செய் அப்படிங்கிற படத்தில் ஒரு வாய்ப்பு கிடைக்குது. திருமணம் அப்படிங்கிற படத்தில் சேரனோட சேர்ந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக்கிறாரு. எப்படிலாம் நடிக்கணும், எந்த மாதிரி விஷயங்களை இது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக்கிறாரு. இருந்தாலும் படத்தில் அவரால் சப்ஸ்டெயின் பண்ண முடியலை. நம்மளுக்கு சீரியல் தான் பெட்டர், நம்ம அதுலேயே நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சீரியலுக்குள்ளே வராரு. நினைக்க தெரிந்த மனமே அப்படிங்கிற ஒரு சீரியலில் நடிக்கிறாரு. அப்போ தான் வந்து இவருக்கு விஜய் டிவியிலேருந்து ஜோடி நம்பர் 1 சீசன் 10ல் ஒரு கண்டஸ்டண்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணுற வாய்ப்பு கிடைக்கிது. ஓகே, நம்மளுக்கு தான் டான்ஸ் நல்லாவே வருமே, நம்ம போய் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் வராரு. அதுக்கப்புறம் அவரால் ரீச் பண்ண முடியல, எலிமினேட் ஆகிடுறாரு. அதில் எலிமினேட் ஆகிட்டு இருக்கும்போது தான் இவருக்கு ரோஜா சீரியல்லேருந்து வாய்ப்பு கிடைக்கிது. அதில் நடிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த சைடு பாண்டியன் ஸ்டோர்லேயும் வாய்ப்பு வந்துருச்சு. புதுசாக ஒரு அண்ணன் தம்பி ரிலேட்டடான கதை அப்படிங்கும்போது இதையும் அவருக்கு விட மனசில்லை. இதையும் கிட்டத்தட்ட 6 வருடங்களாக சீரியலே இல்லாமல் இருந்தவருக்கு ஒரே டைமில் 2 சீரியல் கிடைக்குதுங்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். 2லையுமே நடிக்கிறாரு. இதுக்கும் அதுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி கால் ஷீட் கொடுக்குறாரு. ஒரு கட்டத்தில் பாண்டியன் ஸ்டோரில் ஜீவாவோட கதை வந்து ஜீவாவை வந்து அந்த குடும்பமே வந்து தள்ளி வைக்கிறாங்க, ஜீவாவையும் மீனாவையும். அப்போ அவங்க தனி கொடுத்தனம் போகிற மாதிரி இருக்குது. அப்போ இவரோட கதை தான் வந்து மெயினாக டிஆர்பியில் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ இவர் ரோஜா சீரியலுக்கு கால் ஷீட் கொடுக்க முடியல. அதனால் இவருக்கு பதிலாக வேற ஒருத்தவங்களை அங்கே மாற்றுறாங்க. இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் பாண்டியன் ஸ்டோர்லேயே கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த சீரியல் டிஆர்பியில் நல்லா போயிட்டே இருந்துச்சு. அதை வச்சே வந்து நெக்ஸ்ட்டு சீசன் 2 கொண்டு வரலாமா, ஏன்னா இது ரொம்ப இழுத்துட்டே போகிறனால மக்கள் மத்தியில் இது எப்படி இருக்குன்னு தெரில, இதை கொஞ்சம் வேறு மாதிரி கொண்டு வரலாம், அதை சீசன் 2ன்னு இது பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 அது வந்து அண்ணன் தம்பி கதையாக இருந்துச்சு. இது அப்பா பசங்க கதையாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு ஆனால் இவர் செந்தில் ரோலில் நடிக்கலை. இவர் ஃபஸ்ட்டு நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். ஏன்னா இதுலேயே என்னோடய முகம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, வேறு ஒரு சீரியலில் நான் நடிக்கிறேன், இதில் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபஸ்ட்டு இதுக்கு ஒத்துக்கலை. இவருக்கு பதிலாக வேற ஒருத்தர் தான் இந்த ரோலில் நடித்தார். அவர் ஒரு கட்டத்தில் வந்து மூவி வாய்ப்பு கிடச்சிருச்சு அப்படின்னு போகிற சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் இந்த செந்திலுங்கிற ரோலுக்கு யாரை போடுறது அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஏற்கனவே மீனாவுக்கு வந்து ஜீவாவா நடித்தவங்களே இதில் போட்டுடலாம் அப்படின்ட்டு வெங்கட்ட திரும்பியும் ப்ரொடக்ஷன் டீம் போய் பேசுகிறாங்க. அப்படி ஒத்துக்கிட்டது தான் வந்து இந்த செந்தில் ரோல் திரும்பவும் பண்ணுறாங்க. ஏன்னா அவருக்குள்ளே என்ன ஒரு தயக்கம்னா, அண்ணங்கிற ரோல் வந்து நம்ம ஏற்கனவே வந்து அண்ணன் தம்பின்னு பண்ணிட்டோம், இப்போ வந்து அப்பா பையன்னு பண்ணால் அது எடுக்குமா அப்படின்னு அவருக்குள்ள பல யோசனைகள் இருந்திருக்கு. இவர் இப்போது ஒரு ஏற்கனவே வந்து இவருக்கு தேஜஸ்வினி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்குது. இப்போது மே 1ஆம் தேதி இவருக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வலசரவாக்கத்தில் இவர் ஒரு டெசர்ட் ஷாப்பும் ஆரம்பிச்சிருக்கிறாரு, தெரப்பி டெசர்ட் கார்ட் அப்படின்ட்டு. பல கஷ்டங்களுக்கு அப்புறம் இப்போது நல்லாவே வந்து சினிமா ஃபீல்டில் ரீச் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சு எவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சாரோ அதுக்கேற்ற ஹைட்ஸை இப்போ ரீச் பண்ணிகிட்டே வராரு. இதே மாதிரி பல செலிபிரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொந்தமா தொழில் தொடங்கணும்னு ஆசையா, ஆனா முதலீடு நினைச்சு கவலையா இருக்கா? கவலை விடுங்க. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி இப்போ உங்களை ஒரு வெற்றிகரமான பிஸ்னஸ் மேனாக மாற்ற ரெடியாக இருக்கும். முக்கிய அம்சங்கள் என்னென்னா, பாக்கு மட்டை தட்டு தயாரிப்பு தொழில் ரொம்ப சிம்பிள், ஆனால் லாபம் அதிகம். நாங்களே லோனும் அரேஞ்ச் பண்ணி தரோம். இதில் ஸ்பெஷல் என்னென்னா 25% 35% வரைக்கும் மானியமும் கிடைக்கும். உயர்தர மிஷின்ஸ் மற்றும் தரமான ரா மெட்டீரியல்ஸ் வருஷம் முழுக்க நாங்களே சப்ளை பண்ணிடுவோம். நீங்கள் தயாரிக்கிற தட்டுக்களை நாங்களே நேரடியாக வாங்கிக்கிறோம். வாழ்க்கையில் ஜெயிக்க இதுதான் சரியான நேரம். உடனே கால் பண்ணுங்க. தொடர்புக்கு 8015983336. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி, உங்கள் முன்னேற்றத்திற்கு எங்களது கரம்.